எதுவுமே இயல்பா நடக்கல. இல்லை, எதுவுமே இயல்பா நடக்கல. அப்போ வந்து என்ன பண்ண, ஒரு ரைட் அப் எழுதி கொடுக்குறோம். சரி, எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அனிதாவோட அண்ணன், எல்லாமே ஸ்கிரிப்டட் தானா? ஸ்கிரிப்டட் தான். ஸோ அனிதாவோட அண்ணன் கிட்ட சொல்லி இந்த மாதிரி வராங்க, ரிசீவ் பண்ணுங்க, தரையில் உட்காரணும், மெழுகுத்தி ஏற்றணும் முதற்கொண்டு எழுதி தரோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தான் அவரை வந்து சொல்கிறோம். இயல்பா வர்றதானே, அது கூட ஸ்கிரிப்ட் எழுதி தான் வரணுமா? இல்லை, அதுக்கு வந்து அவருக்கு தெரியாது, உள்ளபடியே அவருக்கு வந்து தெரியாது. அதனால நம்ம வந்து அவரை கைட் பண்ணுறோம், இப்படிலாம் இருக்கணும். ஒரு துக்க நிகழ்ச்சியில் எப்படி இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்களா, சாம்பிள் பார்த்தீங்களா கரூரில். இப்போ நாங்கள் கூடவே பழகிறோம், எங்களுக்கு தெரியாது அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார், நமக்கு தெரியாதா? அப்போ நல்ல வேளை நம்ம அந்த கட்சியில் வந்து இல்லை இருந்துதான் நம்ம வந்து அங்கேயே சட்டை பிடிச்சி நேராக கரூர் போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே நான் லாக்கப்பில் உள்ள தள்ளி இருப்பேன், நான் நீ தாண்டா இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஆட்கள் யார் மேலே இல்லை, நான் போய் அரெஸ்ட் ஆயிருப்பேன், இதுக்கு நான் தான் பொறுப்பே இருக்கிறேன், நான் தான் இதுக்கு வந்து ஆர்கனைசர்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பொறுப்பான மனிதர்கள் யாரெல்லாம், அந்த மாதிரி யாரெல்லாம் விஜய் வந்து பொறுப்பா வழி நடத்தணும்னு நினைச்சுன்னா அவங்க அப்பா உள்ளிட்ட நாங்க பிடிஆர் செல்வகுமார் உள்ளிட்ட எல்லாரையும் வந்து விஜய் விளக்குறதுக்கு காரணமே. நமது சின்னம் விவசாயி, ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.